ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Tamilwordpress. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நம்ம ஷாப் பேஜ் எப்படி கஸ்டமைஸ் பண்றது அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். நான் ஆல்ரெடி உங்களுக்கு ஷாப் பேஜ் எப்படி கஸ்டமைஸ் பண்றது, அதுல என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வீடியோ நான் அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதுக்கான பிளேலிஸ்ட்டையும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். நீங்க அதை பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு அந்த கோடிங்லாம் வேணும் அப்படின்னா நம்ம அஃபிஷியல் வெப்சைட்ல அவைலபிளா இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க அஃபிஷியல் வெப்சைட்ல கோடிங்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அதில் நீங்க Ecommerceன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ அதை கிளிக் பண்ணுங்க. இப்போ நீங்க இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெஃபரன்ஸ்க்காக நான் ஒரு 3 to 4 வந்து ஃப்ரீயாவே கொடுத்துருக்கேன். ஸோ அதை நீங்க பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதை எப்படி நீங்க யூஸ் பண்றீங்களோ அதே ஆப்ஷன்ஸ் தான் பேலன்ஸ் எல்லாமே யூஸ் பண்றதுக்கு. ஸோ அதை எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் ஒவ்வொரு கோடிங்க்குமே தனி வீடியோஸ் நான் போட்டிருக்கேன். நம்ம சேனல் அவைலபிளா இருக்கு. ஸோ நீங்க அதை பார்த்து யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ப்ரீமியம் கோடிங்ஸ்லாம் வேணும் அப்படின்னா உங்களுக்கு கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா ஆப்ஷன்ஸ் இருக்கு. இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோம்னா நம்ம ஷாப் பேஜை கஸ்டமைஸ் பண்ணுறது தான் பார்க்குறோம். ஸோ அதுக்கான கோடிங்ஸ் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வெப்சைட்டோட பேக்கெண்ட் போயிடலாம். நம்ம அந்த ஃபியூச்சர் எப்படி எனபிள் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம வெப்சைட்டோட பேக்கெண்ட் வந்துட்டோம். இப்போ நம்ம ஃப்ரண்ட் எண்ட்ல வெப்சைட் ஃபர்ஸ்ட் எப்படி இருக்குன்னு நான் ஒரு தடவை உங்களுக்கு ஷோ பண்ணிடுறேன். நான் ஷாப் பேஜ் ஓப்பன் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இப்போ நமக்கு ஆப்ஷன்ஸ் எல்லாமே நமக்கு சேல் தான் காமிக்குது. சப்போஸ் இப்போ உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 12% உங்களுக்கு சேவ் ஆகுது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஷோ பண்ணோம் அப்படின்னா இங்கே பர்சன்டேஜ் உங்களுக்கு ஷோ ஆனால் நல்லாயிருக்கும். ஸோ அது எப்படிங்கிறதா இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கான கோடிங்ஸ் எல்லாமே அந்த பேக்கேஜ்லேயே உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். நீங்கள் அதை பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த கோடிங் கிடச்சிடும். ஸோ இப்போ நான் அந்த கோடிங் ஆல்ரெடி காப்பி பண்ணிட்டேன். இப்போ நான் அதை பேஸ்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ரிசல்ட் காமிக்கிறேன். இப்போ நான் வெப்சைட்டோட பேக்கெண்ட் போயிடுறேன். இப்போ நீங்கள் ஸ்னிப்பெட் போயிட்டு ஆட் நியூ கொடுங்க. டைட்டில் நீங்கள் என்ன வேணாலும் கொடுக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு நான் சேல் பேட்ச்னு கொடுக்குறேன். நெக்ஸ்ட் நம்ம கோடிங் பேஸ்ட் பண்ணிடலாம். ஓகே, இப்போ நம்ம கோடிங் பேஸ்ட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் நம்ம சேவ் பண்ணிடலாம். சேவ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் இதில் சைட் எண்ட் ஃபார் ஒன்லி ஃப்ரண்ட் எண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் நான் சேவ் கொடுத்துக்கிறேன். ஓகே, நமக்கு சேவ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஃப்ரண்ட் எண்ட் எப்படி இருக்குன்னு ஒரு ரீஃப்ரெஷ் பண்ணி பார்த்துடலாம். நான் ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன பர்சன்டேஜோ அது உங்களுக்கு ஷோ ஆகுது. ஸோ இப்போ நம்ம ஃபியூச்சர்ஸ் எப்படி நம்ம எனபிள் பண்ணுறதுன்னு பார்த்துட்டோம். சப்போஸ் உங்களுக்கு இப்போ நியூ பேட்சாக அப்படி வேணும்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் நியூவாக ஒரு ப்ராடக்ட் ஆட் பண்ணுறீங்க. ஸோ அதுக்கான பேட்ச் நியூன்னு ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் அதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது. நம்ம அதை செப்பரேட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இப்போ நான் உங்களுக்கு சொல்கிற எல்லா ஃபியூச்சர்ஸுமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர்ஸ் தான். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம பார்க்குற ஃபீச்சர்ஸ்லேயே 1 or 2 ஃபீச்சர்ஸ் வந்து உங்களுக்கு நீங்கள் என்ன தீம் யூஸ் பண்ணுறீங்களோ அதில் டிஃபால்ட்டாகவே இருக்கலாம். சப்போஸ் டிஃபால்ட்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் அதை கோடிங்கால் யூஸ் பண்ண வேணாம், நீங்கள் அதிலே யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் இல்லாத ஃபீச்சர்ஸ் மட்டும் நீங்கள் இந்த கோடிங் யூஸ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு எல்லா கோடிங்கோட ஃபீச்சர்ஸையுமே நான் உங்களுக்கு அதில் அவைலபிளாக இருக்கும் அந்த கோடிங்ஸில். ஸோ நீங்கள் அதை பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த தாராளமாக கம்யூனிகேட் பண்ணலாம். நீங்கள் என்ன கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம அஃபிஷியல் வெப்சைட் போயிடுங்க. உங்களுக்கு லைவ் சாட் ஆப்ஷன்ஸ் ப்ளஸ் வாட்ஸ்அப் ஆப்ஷன் ரெண்டுமே இருக்குது. நீங்கள் லைவ் சாட் யூஸ் பண்ண போறீங்கன்னா உங்களோட இமெயில் ஐடியும் ப்ளஸ் உங்கள் வாட்ஸ்அப் நம்பரையும் கரெக்டாக கொடுங்க. ஸோ நான் லைவ் ஆன்லைனில் இல்லை அப்படின்னா கூட உங்களுக்கு கம்யூனிகேட் பண்ண ஈஸியாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் கோடிங்கில் நீங்கள் பேஸ் பண்ணும்போது கூட உங்களுக்கு ஏதாவது அதில் எரர் வருது இல்லைனா டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக கம்யூனிகேட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே இந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிங்க. அப்போ நான் போகிற ஒரு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.